இன்னைக்கு நான் வந்து டிவியில நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன சந்தோஷமும் எனக்கு அதுல என்னன்னா, திமுக எதிர்ப்பு இருக்கு, எங்க கிட்ட உள்ளவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அது பெருமை. அதே சமயம் எங்க ஆட்களுக்கு, எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் ஒத்துமையாகும். இப்பயும் அதை தான் சொல்றேன். நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்னா அந்த இடத்துல தான். அந்த இடத்துல ஒன்றா இருந்திருந்தால் இன்னைக்கு எந்த ஆட்சி இருக்கும்? ஒவ்வொரு தொண்டனும் அதை வந்து நினைக்கிறாங்க கீழே. அத வந்து செய்ய தவறி இருக்கீங்க. சரி, இப்ப கூட ஒண்ணு இல்ல. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்தனாங்க. நாங்க அதாவது இந்த அளவுக்கு இந்த இயக்கம் இருக்குமா அப்படின்னு நினைச்ச காலங்கள்லாம் இதே தமிழ்நாட்டில் இருக்கு, தலைவர் மறைவுக்கு பிறகு. அதனால ஒன்றும் அழிஞ்சு போடுறது கிடையாது. எங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கு. நாங்க மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கறது எனக்கு 100% இருக்கு. நான் எதையும் விளையாட்டாவே பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு தேவை இப்ப ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒண்ணு கூடிட்டால், எப்போதுமே அதுக்கப்புறம் வந்து கடல் தான் அதிமுக. அதை யாரும் சுருக்கி எடை போட முடியாது. நிச்சயமா சொல்றேன், அது வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கெல்லாம் பாப்பீங்க, நிச்சயம் பாப்பீங்க. அதுக்கு உண்டான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போறோம். எங்க இயக்கத்துல உள்ளவங்க, அதாவது ஒரு பயிர் பண்ணிருக்கீங்க, நெல் பயிர் பண்ணிருக்கீங்க, அங்க ஒரு நாற்று வளருது, அதுல உள்ள நெல்மணிகளோட அது தூக்கி அந்த வெயிட்டை தாங்கி நிக்குது. அந்த சமயத்துல பெரிய புயல் மாதிரி காத்தடிக்குது. அந்த காத்துல அது என்ன பண்ணுது? அந்த ஒரு நாற்று பண்றத நீங்க செய்யுங்கன்ற என்ன செய்யுது? வளைஞ்சு கொடுத்து போகும். அதனால ஒரு விவசாயி காப்பாற்றப்பட வைக்குது. அந்த நெல்மணி உதிராம பார்த்து ஒடிஞ்சு விழாம காப்பாத்துது அந்த ஒரு சின்ன நாற்று. அந்த மனப்பான்மை மட்டும் இருந்தால் போரும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத என் கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒற்றுமைப்படுற நேரம். இதுல ஒற்றுமையோட இருந்து நம்மளுக்கு முதல் எதிரி யார், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். வருங்காலங்கள்ல தேர்தல்ல அந்த வெற்றியை நம்ம வந்து நம்ம இருபெரும் தலைவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட நினைப்பு. அதுதான். அதனால எப்போதுமே நான் வந்து தொடர்ந்து, நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்தது தான், அதை கேட்காம சில முடிவுகள் தப்பா ஆயிருக்கு. தப்ப திருத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே என் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன். இதுதான் எங்க இயக்கத்துல காலகாலமா இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லோருக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. அதை சிந்திச்சு எல்லாரும் செய்யணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுசா, நான் என் மனசுல எந்த வித பிரிவினையும் கிடையாது அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து காலத்தின் கட்டாயம். அது நம்ம வந்து ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறது தான். வேற எல்லாத்தையும் மறந்துருங்க.
இப்ப நாங்க அப்படி அம்மா மறந்து செஞ்சதுதான் எங்களுக்கு நல்லதா வந்தது. நாங்க ஏற்கனவே இதை நான் கண்கூட பார்த்தவ. ஆரவ் வீரப்பனை போல ஒரு எதிர்ப்பு, அம்மா எதிர்ப்பு வேற யாருமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் சொல்றேன். பக்கத்துல இருந்தவ ஆரவ் வீரப்பன் அம்மாவை வைக்க கூடாது, மெம்பரா கூட இருக்க கூடாது.